Happy link. Log in to claim your $100 bonus credited in real time. அட்டேங்கப்போ யூஸ் பண்ணாத $100 அப்போவே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பெரும்பாலும் ஃபேக்காக தான் இருக்கும். பட் அது இங்கே பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஆப்லேயே கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க நிறையா இதில் ரிசல்ட் மேபி நாட் கேரண்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் எப்படி இவ்வளோ பேர் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்பை மட்டுமே பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, டவுன்லோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்படி ஃபேக்காக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணுவாங்களா, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? ஸோ எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். உண்மையிலேயே லேர்னிங் வருதா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஸோ இதுலேயும் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வரலாம், இல்லை ப்ளே ஸ்டோரில் போயும் நம்ம சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஹாப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிட்டுருக்கு. எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா லெவல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த கலர் ஒரே மாதிரி கலர் இருக்கிறத வந்து ஃபில் பண்ண அதை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதோடைய கேம்னு சொல்லலாம், இல்லை ஏர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து லெவலில் வரும். இதை வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவல்லே பார்த்திங்கன்னா 20,000 காயின்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து ஹைலைட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து வாலெட் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த 20,000 காயின் அப்படிங்கிறது $200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நாம் ஆடில் பார்க்கும்போது $100 சைனப் போனஸை வரும்னு சொல்லி கொடுத்துருந்தது. பட் நமக்கு $200 தான் வந்திருக்கு. அண்ட் விட்ராவல் லிமிட்டில் பார்த்திங்கன்னா $1000 ரீச் பண்ணோம் அப்படின்னா கேஷ் விட்ரா பண்ணிக்கலாம். அதாவது பேடிஎம்மில் விட்ரா பண்ணவே முடியாது. பேடிஎம் இப்போ ஒர்க்கே ஆகாது. ஐயோ பாவம், அவங்களுக்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கையும் பேடிஎம் வாலெட்டையும் பேன் பண்ணது தெரில போல். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி பரவாயில்ல, அது இல்லைனாலும் மற்ற 2 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் 3 ஏர்னிங் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று இந்த கலரை லிங்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. அடுத்தது இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகி வரும். இது லோட் ஆனதும் நம்ம அதை கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று இதில் அப்பப்போ பார்த்திங்கன்னா பலூன் ஒன்று பறந்து வரும், அதை கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம கிளிக் பண்ணி கம்ப்ளீட் ஆனதும் பார்த்திங்கன்னா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏர்னிங் வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 20,000 பாயிண்ட் வந்தது, இப்போ 8,000 பாயிண்ட் வந்தது. ஃபஸ்ட்டு நாம் பார்க்கும்போது 20,000 பாயிண்ட் அப்படின்னு ஒன்று 1,00,000 பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ரவுண்ட் விளையாண்ட போதும். ஸோ அதுக்கப்புறம் நாம் ஈஸியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. ஏன்னா இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் அதிகமான ஏர்னிங் கொடுப்பாங்க. அடுத்தடுத்து நாம் யூஸ் பண்ண அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், அந்த காயின்ஸோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் 20,000 பாயிண்ட் கொடுத்தாங்க, அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா 8,000 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லெவல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர காயின்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட அளவு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 0லேருந்து 90,000 பாயிண்ட்ஸை நாம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 லெவல்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய அந்த 10,000 காயின்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அதிக நேரம் நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸோட அளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ இதில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது ஸ்டார்டிங்கில் 20,000 பாயிண்ட் வந்தது, லாஸ்ட்டாக 0.48 பாயிண்ட்டு தான் வருது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இதோட ஏர்னிங் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 99,000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக ரீச் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக எட்ஜில் என்னதான் ஆச்சு அப்படின்னா இதில் கடைசியாக 0.250 பாயிண்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் நாம் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் காயின்ஸே வரல, அதாவது 0ன்னு வந்துருச்சு. அதாவது இன்னும் 0.20 காயின்ஸ் இருந்தால் நாம் இந்த டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், அதாவது $1,000 ரீச் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஏர்னிங் நின்று போச்சு. இதுக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்த லெவல்
ட்ரை பண்ணும்போதும் அதுக்கும் ஏர்னிங் வரவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 லெவல்ஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுக்குமே ஏர்னிங் வரவே இல்லை. 000 தான் வந்தது. அதாவது என்னென்னா, இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தானே 1000 rupees ரீச் பண்ணுவோம், அப்போ தானே விட்ரா பண்ண முடியும். பட் அதுலேயே நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டா, அதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தானே வித்ட்ரா பண்ணுவீங்க, ஃபேக்குன்னு சொல்லுவீங்க. நான் டாஸ்க்கே பாதியில் நிறுத்திட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குது. ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஸோ நீ தான் ஸ்டார்டிங்லேயே ஃபேக்குன்னு சொல்லிட்டீல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ண அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் 10 லட்சம் டவுன்லோட்ஸ் எப்படி இதில் வந்தது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டிக்காக தான். ஸோ அப்படி உண்மையிலேயே இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் இதை இன்ஸ்டால் பண்ணி இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க ஃபைனலாக என்னதான் இந்த ஆப்பில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். பட் அந்த ஏர்னிங்காக பார்த்தீங்கன்னா வரலை. லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்த ஆப் ஒரு ஃபேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த ஹாப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ஆப் ஒரு ஃபேக் அப்படிங்கிறத நாம் யூஸ் பண்ணி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பை நம்ம திரும்ப ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி இதில் ஏர்னிங் வருதா அப்படிங்கிறத அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். இந்த மாதிரி ஃபேக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. இதோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.